என்னதான் பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தினது தான் அந்த ஒரு நாள். டிசம்பர் 17, 1964 தெற்கு அந்தமான் தீவுகளில் ஏற்பட்ட ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளி புயலாக மாறி டிசம்பர் 22 இரவுல தனுஷ்கோடி நெருங்குச்சு. பறவைகள் எப்படி பகல்ல இறை தேடி இரவுல தங்களோட கூடுகள் அடையுமோ அந்த மாதிரி தங்களோட பணிகளை முடிச்சு வீடுகளில் தங்கியிருந்த தனுஷ்கோடி மக்களை இந்த சூறாவளி பதம் பார்த்துச்சு. 270 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த சூறாவளி தன் பாதையில் இருந்த எல்லாவற்றையும் சூறையாடிச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 1800 மக்களும் அந்த சூறாவளியின் கோர தாண்டவத்துக்கு இரையானாங்க. இந்த ஊர் அழிஞ்சது டிசம்பர் 24 12வது மாதம் 1964 செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிங்க ஐயா. சென்னையிலேருந்து படிச்சுட்டு இருந்த மக்கள் சென்னை, மதுரை, ராமநாதபுரம் 660 ஸ்டூடெண்ட்ஸுங்க ஐயா. சென்னையிலேருந்து வந்த ட்ரெயின் வந்து போர்ட்டிமில் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயினையே விட்டுருச்சுங்க ஐயா. எனக்கு 10 வயசுங்க ஐயா. அன்னைக்கு இரவில் மண்டபத்திலிருந்து தனுஷ்கோடி நோக்கி 115 பயணிகளுடன் வந்துட்டு இருந்த ரயில் பாம்பன் பாலத்தை கடக்க சிக்னலுக்காக காத்துட்டு இருந்துச்சு. ஆனால் சூறாவளியால் சிக்னல் பழுதாகி இருந்துச்சு. சூறாவளியோட சீற்றம் தெரியாமல் ரயில் ஓட்டுநர் வெறும் முகப்பு விளக்கை மட்டும் வச்சுக்கிட்டு சற்று தயக்கத்தோடு அந்த பாம்பன் பாலத்தை கடக்க முற்பட்டார். அப்போது 7 மீட்டர் உயர அலையுடன் வந்த சூறைக்காற்று ரயிலில் கடலில் கவிழ்த்துச்சு. இதில் பயணம் செஞ்ச 115 பயணிகளும் பலியானாங்க. மேலும் 2 நாள் தனுஷ்கோடி இருளில் மூழ்கி இருந்துச்சு. இதனால் மீட்பு பணியிலையும் உடனடியாக அரசாங்கத்தால் ஈடுபட முடியல. இந்த சூறாவளியின் போது வானொலி நிலையத்தை சேர்ந்த 4 நபர்கள் அவங்களோட உயிரை பணையம் வச்சு தனுஷ்கோடியிலிருந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வெளியுலகத்துக்கு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பின்பு அவங்களும் சூறாவளியால் தாக்கப்பட்டு பாம்பன் பாலத்தை பிடிச்சிட்டு உயிர் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சூறாவளி தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களும் சாவித்திரி அவர்களும் தனுஷ்கோடியிலிருந்து ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக தனுஷ்கோடியிலிருந்து ராமேஸ்வரம் வந்திருந்த ஒரு சில மக்கள் உயிர் தப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சூறாவளி கடந்ததுக்கப்புறம் தனுஷ்கோடி வெறும் ஒரு எலும்பு கூட காட்சியளிச்சது. இதில் நீச்சல் காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனவர் உயிர் தப்பிச்சிருந்தார். அவர் உயிர் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சில மக்களும் காப்பாற்றியிருந்தார். இந்த கோர தாண்டவத்துக்கு அப்புறம் தனுஷ்கோடி மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலம் அப்படின்னு அன்றைய மெட்ராஸ் அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கும் தனுஷ்கோடியில் தனிமையில் இருக்கிறப்போ சூறாவளியில் இருந்த மக்களுடைய ஓலத்தை உணர முடியுது. என் பேர் குமார், நான் தனுஷ்கோடியில் ஒரு மீனவன். எங்கள் அப்பா வந்து நீச்சல் காளிங்கிற ஒரு ஐயா. இந்த ஊர் வந்து மினி சிங்கப்பூர்லேருந்து இப்போ இருக்கிற நகரம் பேர எங்கள் குடும்பம் இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, மறுபடியும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். சுனாமிங்கிற ஒரு புயலில் தாக்கப்பட்டு இந்த ஊர் அழிஞ்சது. இங்கே இருந்த மக்களும் நிறையா பேர் கடலில் முங்கிட்டாங்க. அதில் நீச்சல் காளிங்கிறது எங்கள் அப்பா. அவர் வந்து சில பேரை நீஞ்சி போய் வேற காப்பாற்றி ஒரு மேட்டுப்பகுதியில் கொண்டு சேர்த்துட்டு பாடிகளை மீட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கே அவர் தான் அறிவித்தது. இது வந்து மக்கள் வசிக்க வேணாம் அப்படின்னு சொன்ன இடமா ஆகிப்போச்சு. இருந்தாலும் நாங்கள் இதில் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு வேறு போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து தனுஷ்கோடியை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து அடி எடுத்து வச்சு இருந்ததுக்கு பிறகு 1-2 வந்து அப்புறம் ஜனங்கள் 1-2 வந்து இங்கே குடியிருந்தாங்க. இந்த தனுஷ்கோடிக்கும் இலங்கைக்கும் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் கூட நடந்துக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இருந்தது. அந்த நேரத்தில் கூட 67 தான் எங்கள் அப்பா வந்து ஸ்ரீலங்காவுக்கும் தனுஷ்கோடிக்கும் நீச்சல், அவருக்கு அன்றைக்கி பேர் வந்து காளி அம்பலம் தான். அதில் நீஞ்சி வந்ததுனால தான் அவருக்கு பேர் நீச்சல் காளின்னு சொல்லிட்டு அண்ணாத்துறை வச்ச பேர் அந்த நீச்சல் காளியாகவே வணங்கிருச்சு. சில டூரிஸ்ட்டுகள் வந்து 1-2 இப்படி அழிஞ்ச நகரத்தை பார்க்குறதுக்காக அங்கே வந்தாங்க. 1-2 வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்க போய் சொல்லி அதிக பேர் வர ஆரம்பிக்கப்போ இந்த ஊர் வந்து தனுஷ்கோடிங்கிற ஒரு ஊர், காணாமல் போன ஊர் வந்து மறுபடியும் வெளியே வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தது.